ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு மேங்கோ மில்க் ஷேக் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல மாம்பழத்தை நல்லா கழுவிக்கோங்க. கழுவி அதில் இருக்க தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு அதை நல்லா பொடியாக நறுக்கி அதை ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் பால் ஊற்றணும். அதுக்காக முதல்லையே பாலை நல்லா காய்ச்சி அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஏன்னா சூடான பால் ஊற்றிட்டிங்கன்னா இது நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம இதில் குளிர்ச்சியான ஐட்டங்கள்லாம் சேர்க்குறதுனால சூடாக பால் ஊற்றுனீங்கன்னா அந்த சூடும் குளிர்ச்சியும் சரியாக வராது. அதனால் பாலை நல்லா திக்காக காய்ச்சி அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் அந்த பாலையும் இதில் ஊற்றி அதை அரைச்சி அதை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரைச்ச விழுது ரொம்ப திக்காக இருக்கும். இல்லை எங்களுக்கு தண்ணியாக தான் வேணுன்றவங்க அதுக்கு தக்கன பால் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நான் திக்காக தான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முதல் நாளே நம்ம இன்னும் அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் சப்ஜா விதைகளை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் பாதாம் பிசினையும் போட்டு முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அதுலேருந்து நான் ஒரு ஸ்பூன் சப்ஜா விதையையும் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசினையும் இதில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க இன்னும் நல்லா குழுன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு தக்கன எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் டேஸ்ட்டுக்காக தேன் சேர்த்துருக்கேன். மாம்பழமே ஏற்கனவே இனிப்பாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு தக்கன நீங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன பார்த்து தேன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா இது செம்மையாக சூப்பராக இருக்குங்க. நல்லா குழுன்னு இருக்குங்க. இதில் நம்ம ஐஸ் கட்டி கூட போட வேண்டியதில்லை. இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.